தட்சிணாமூர்த்தியுடைய ரூபம் இருக்கு இல்லையா, நம்ம கோவிலில் போய் பார்க்குறோம் இல்லையா, அவர் உட்காந்துட்டுருக்கார். அவருக்கு பின்னாடி கல்லால மரமான ஒரு பெரிய விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சம் எதுக்கு, என்ன தோற்றம் அப்படின்னா பிரபஞ்சத்துடைய தோற்றம். இப்படி பிரபஞ்சத்தையே பார்த்துட்டு இருந்தோம், அந்த மரத்தையே பார்த்துருந்தோம் அப்படின்னா சுவாமி தெரிய மாட்டார். இந்த சுவாமியை முதல்ல இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா பின்னாடி இருக்கிற மரமானது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி இந்த பிரபஞ்சத்தை விலக்கி சுவாமியை பார்க்க ஆரம்பித்த உடனே அந்த பிரபஞ்சம், அந்த துயரமானது நீங்கிறது. இதெல்லாம் தான் அந்த 3 அத்தியாயத்தில் அப்படி சொல்லி வரப்பட்ட விஷயங்கள். அருமையான ஒரு வாக்கியம் சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சர்க்கரையால் அழகாக ஒரு பாவற்காய் பொம்மை ஒன்று பண்ணிவை. சர்க்கரையை குழந்தை எடுத்து வாயில் போட்டுக்கும். அந்த பாவக்காய் ரூபத்தில் இருக்கிற சர்க்கரை இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட போகுமா? போகாது. குழந்தைக்கு பாவக்காய்னா என்னன்னு தெரியும், பாவக்காவை தொட்டால் கசக்கும்னு தெரியும். சர்க்கரையால் நீ பாவக்காய் பண்ணி வச்சா கூட குழந்தை அதை போய் தொடாது. குழந்தைக்கு சர்க்கரை பிடிக்கும். ஆனால் அந்த பாவக்காவுக்குள்ளே சர்க்கரை இருக்குங்கிற, சர்க்கரையால் பண்ணப்பட்ட பாவக்காய் தான் அது அப்படிங்கிறத உணரும் நிலையை எது கொடுக்கறது அப்படின்னா இந்த மாதிரி கிரந்தங்கள் படிக்க 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 நமக்கு தெரியும்.